தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத தியானம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். இதில் நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியர் முதலாவது எப்படியா நியமிக்கப்படுகிறார் என்றால், அவர் மனுஷரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகளை செலுத்துகிறதுக்காக நியமிக்கப்படுகிறார். மனுஷங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஆசாரியராக தேவனுடைய சமூகத்தில் போய் பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். காணிக்கைகளையும் பலிகளையும், காணிக்கைகள் என்பது அது ஆடு மாடு புறாக்கள், இன்னும் திராட்சரசம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிரதான ஆசாரியர் மக்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக தெய்வ சந்நிதியில் போய் அவர் அந்த பலிகளை செலுத்துகிறார். அவர் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, அவர் தானும் பலவீனம் உள்ளவன் ஆகையால் அவர் அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய பாவத்துக்காகவும் பலி செலுத்திட்டு அடுத்ததாக ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டியதாக காணப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நமக்கு அப்படியல்ல. இயேசு கிறிஸ்து தாமே அவரே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் அவரிடத்துல நேரடியாக போகும்போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது, தேவன் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை இடும்போது, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அறிக்கை இடும்போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சித்து அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஊழிய அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்பட முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டோடைய கனமான ஊழியத்துக்கு வர வேண்டும் என்றால் தேவனுடைய அழைப்பு இருந்தால்தான் அந்த ஊழியம் ஒரு கனமான ஊழியமாக காணப்படும். இப்போ நம்ம ஒவ்வொருவருமே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருமே தேவ அழைப்பை நம்ம நிச்சயத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது தேவனுடைய அழைப்பா என்பது நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். அப்படியாக நம்ம உறுதிப்படுத்தும் போது அந்த ஊழியம் கனமான ஊழியமாக காணப்படும், ஆசீர்வாதமான ஊழியமாக, மற்றவர்களுக்காக ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியமாக அந்த ஊழியம் காணப்படும். இந்த வசனத்தின்படியாக பிரதான ஆசாரியராகி நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் வாங்க ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை இடும்போது தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த வசனங்களை தொடர்ந்து வாசியுங்கள், தியானியுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.